அப்படின்னாங்க. இருந்தாலும் அவர் ஆசுதோஷின்னு பேர் ருத்ரத்தில் வரும். அதனால நர்மதை கிட்ட சொன்னாராம், நீ இருக்க இடமெல்லாம் கோயில் இருக்கும், சிவன் இருப்பார், கல்லெல்லாம் சிவபெருமான் பானலிங்கம் எங்கேருந்து வந்து நர்மதை நர்மதையிலிருந்து வந்து தான் அத்தனை பானலிங்கங்களும். அவ்வளவு விசேஷமானது. அந்த நர்மதையை நினைத்தால் முக்தி. அதனால அது எல்லா நதிக்கும் பரிக்கிரமா வைக்கல. கங்கா பரிக்கிரமா இருக்கா, காவேரி பரிக்கிரமா இருக்கா, நர்மதைக்கு மட்டும் பரிக்கிரமா உண்டு. காரணம் என்ன, தொட்ட இடமெல்லாம் கோவில். நாங்கள் போனோம், நாங்கள் முழுவதுமாக பார்த்தோம் சொல்ல முடியாது. அற்புதமான சமாச்சாரம். அந்த இடத்துல கல் கிடையாது, மண்ணு கிடையாது, நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரி எல்லாம் கிடையாது. அங்கே மேலே போனால் அற்புதமான கோவில். எப்படி உருவாயிருக்கும் தெரியாது, அவ்வளோ பானலிங்கங்கள். இப்போ அந்த இடத்துக்கு திரும்ப என்னை சிவபெருமான் அனுப்பினார். அவர் சொன்ன மாதிரி போக்குவா என்னை புகுவிப்பா தொழில்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு அமைச்சு அமர்கண்டக் இந்த இடத்துல அது உற்பத்தி ஆகின்றது. அங்கே ஒரு 4 நாட்களுக்கு மகாருத்தம் செய்யப்பட்டது. என்னவா தோணுச்சு, நான் இங்கே ரவிசங்கர் வீட்டுக்கு வருவேன்னு தெரியாது, புகுவிப்பாய் தான் திருப்பி. அதனால அங்கே நடந்த அந்த மகாருத்தத்தினுடைய திருநீரும் அந்த தீர்த்தமும் இங்கே தரப்படும். ஏன்னா அவ்வளவு அற்புதமாக நான் சொல்லக்கூடாது. ரொம்ப சொன்னாக்க வெளியில் போன பிறகு தனித்தனியாக திட்டிட்டு இருப்பாங்க. அது வேறு சமாச்சாரம். எங்கள் வீடுகளில் தான் இந்த தீர்த்தத்தை கூட தீர்த்தத்தை கூடன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மற்ற இடத்துல போய் தீர்த்தம் கேட்டால் அவன் வேறு தீர்த்தம் கொடுப்பான். அது எல்லாமே 2 பொருள்பட தமிழில் இருக்கின்றது. அதனால் இதை சொல்லுவதற்கான காரணம் அந்த பரிக்கிரமா, அதை நினைத்து கொள்ள வேண்டும். அது அவர் நம்ம போயிட்டு வந்தப்புறம் shaivam.org இதெல்லாம் மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையா தெரியாது. அட்லீஸ்ட் இந்த பெங்களூரில் இருக்கவங்கலாம் கொடுத்து வச்சவங்க. அவர் குறிப்பாக யாருக்கெல்லாம் டோக்கன் போட்டிருக்கோ அவங்களாம் ஒடுக்குத்தூர் மடத்துக்கோ எங்கேயோ சீனிவாச ஐயா கிட்டேயோ, ஏன்னா நான் திருக்கடை கொண்டுறேன் அந்த ஐயா தாமோதரன் ஐயாவோட நிகழ்ச்சியை திருநெல்வேலியில் அரிகேசவநல்லூரில் வச்சு ஒரு நாள் பூரா அவரோட அமர்ந்திருந்தோம். ரொம்ப பகட்டாக சௌக்கியமாக இருந்தது. 10 பேர் மிருதங்கம் வாசிப்பாங்க, 10 பேர் ஹார்மோனியம் வாசிப்பாங்க, இவங்க எல்லாம் பாடுவாங்க. அதனால் அதுக்கு இருக்க வித்தியாசத்தை அதை கம்பேர் பண்ண தான் தெரியும். கம்பேர் பண்ணக்கூடாது. இறைவனுடைய அருளை எப்பவுமே நம்ம ஒத்துட்டு பார்க்கக்கூடாது. இருந்தாலும் ஐயா வரைச்சி எனக்கு சிவபுராணம் தெரியும், அவர் காலையில் சொல்லிட்டு வந்துட்டார், எதுக்கு இங்கே போய் திரும்பி மல்லு கொடுப்பான்னு. வேற ஏதோ தான் ஆரம்பிச்சார் அவர். என்ன இந்த திருவாசகம் முற்றுவதல் ரவிசங்கர் வீட்டில் நடத்தாலும் அரமனையில ஆரம்பிச்சுட்டாரு. நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மத்தியம் நீங்களாம் சாப்பிடச்சு நாங்கள் சிவபுராணம் சொல்லிக்கிறேன், அது வேற சமாச்சாரம். ஏன்னா கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே சிவபுராணம் இந்த திருவாசகம் முற்றுவதலை எல்லாரும் சொல்றது வேற. அது நடுவில் அதில் இருக்கக்கூடிய தேனை, செந்தேனை, செத்தேனை ஒன்றும் புரியல. ஏன்னா இவ்வளோ ஆண்டு அனுபவிச்சு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில் ஒரு 10 நாளாவது அவர் கூட இருக்கிறதுக்கு. அதனால இது எத்தனை நாள் தெரியாது, இந்த மாதிரி நடுவில் வந்து போகிறது. இந்த பாக்கியம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப கிடைச்சிருக்கு. அதனால உங்களை யாரும் வணங்கக்கூடிய ஒரு பேற்றை எனக்கு சிவபெருமான் கொடுத்திருக்காரு சொல்லிக்கொண்டு ஐயாவை தொடருமாறு பிடிக்கின்றேன்.